ஹாய், என் பேர் சிவராமகிருஷ்ணன். லாஸ்ட் வீடியோவில் இந்த ஐ வரைகிறதுக்கான அவுட்லைன் எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம இதோட ஷேடிங் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் பென்சில் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் இந்த ஷேடிங்க்கு உங்களுக்கு ஒரு இயர்பட் தேவைப்படும். ஓகே, இந்த மாதிரி இதையும் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ பியூப்பிள் இதை டார்க் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த இடத்துல சும்மா ஒரு சின்ன ஸ்கொயர். ஓகே, வரைஞ்சாச்சா? இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, இங்கேருந்து ஒரு லைன், இங்கேருந்து ஒரு லைன், இங்கேருந்து ஒரு லைன், இங்கேருந்து ஒரு லைன், அப்புறம் இந்த கார்னர்ஸ் இங்கே விட்டுருங்க. இங்கே இந்த இது இருக்குது. ஓகே, ஸ்கொயர் இருக்குது. இப்போது இந்த மாதிரி இந்த ரெண்டு பெரிய லைனுக்குள்ளே நடுவில் வச்சு குட்டி குட்டி லைன்ஸ் வரைங்க. ஓகே, இப்போது அவுட்டர் சர்க்கிளில் வரைஞ்சாச்சு. இப்போ இன்னர் சர்க்கிள்லேருந்து வெளியே ப்ரொட்ரூட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி. ஓகே, பண்ணியாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சர்க்கிள் கிளியராக தெரிலல. ஸோ சும்மா ஒரு டார்க் லைன் இந்த சர்க்கிளை சுற்றி. ஓகே, இது பண்ணியாச்சா? இப்போ இது பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து இந்த லைனை டார்க் பண்ணணும். ஓகே, அப்புறம் கீழே, அப்புறம் இதை இங்கே, அதுக்கடுத்து இங்கே. இது பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் தெரியுதா? இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் சும்மா ஒரு லைன் வரைங்க. அப்புறம் இங்கே டு இங்கே. ஓகே, அண்ட் தென் கீழேயும் அதே மாதிரி. இப்போது அந்த இயர்பட் எடுத்துகிட்டு, ஸோ இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால இங்கே டார்க்காக இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகேவா? ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஷேட் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் இந்த சைடு, அதுக்கடுத்து இங்கே கீழே, அதுக்கடுத்து இங்கே. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த லைன்ஸ் எல்லாமே லைட்டாக வரைகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஷேடிங் ஈஸியாக இருக்கும். ரொம்ப டார்க்காக வச்சுட்டிங்கன்னா ஷேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஐ உள்ளே வரைஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஐ லேஷஸ் வரைய போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த லைன் டார்க் பண்ண மாதிரி இந்த லைனை டார்க் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி கீழே. எஸ், ஸோ இது டார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டி லைன்ஸ் வரைய போகிறோம். எப்படின்னா, இங்கே குட்டியாக இந்த மாதிரி, அப்புறம் இப்படி, அப்புறம் இப்படி, அப்புறம் இப்படி, இப்படி. இங்கே வரப்போ லைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஓகே, அப்புறம் இங்கே, அப்புறம் இங்கே. இந்த சைடு பார்த்திங்கன்னா லைன்ஸ் எல்லாமே ஒரே லென்த்தில் இருக்கணும். ஓகேவா? எஸ், இப்போ இங்கே மேலே சும்மா பேசிக் மட்டும் பண்ணிட்டோமா? இப்போ அது நடுவில் இந்த ரெண்டு லைன் நடுவில் குட்டியாக. ஸோ
ஸோ இப்போது ஒரு மேலுடைய ஐஸ் வரையிருந்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க லென்த் எல்லாத்தையும், ஓகேவா. அந்த டென்சிட்டியும் கம்மி பண்ணிங்க. டென்சிட்டினா எவ்வளோ லைன்ஸ் இருக்கோ அது. இப்போ ஃபீமேல்னால் கொஞ்சம் டென்சிட்டியும் ஜாஸ்தி பண்ணிடுங்க, லைன்ஸ் லென்த்தும் ஜாஸ்தி பண்ணுங்கள், ஓகே. இது வந்து டாப் ப்ளே பொசிஷனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி. பாட்டம் வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எப்படி பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு கர்வ், அப்புறம் இப்படி ஒரு கர்வ், புரியுதா. ஸோ இங்கே இங்கே குட்டியாக, அப்புறம் இங்கே இங்கே. ஸோ இங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே எல்லாமே ஒரே லென்த்தில் தான் இருக்குது, ஓகேவா. ஏன்னா கீழே பார்க்குறது பாட்டம் லேஷஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ரொம்ப பெருசாகவும் இருக்காது, ரொம்ப குட்டியாகவும் இருக்காது. லைட்டாக அங்கங்கே நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம், ஓகேவா. ரொம்ப ஓடவும் பண்ணிடாதீங்க, நல்லா இருக்காது பார்க்க. எப்பவுமே லைட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும். எஸ், இப்போ இது முடிஞ்சிச்சா. இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன். ஸோ அதை வந்து டார்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டார்க் பண்ணிவிட்டு இயர்பட்ஸ் இருக்கா, அதை எடுத்து ஷேட் பண்ண போகிறோம். எங்கே ஷேட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த இது மட்டும்தான் நான் டார்க் பண்ணேன். எங்கெங்கே ஷேட் பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான். ஏன்னா இந்த டார்க் இந்த இதே வந்து இது வரைக்கும் உங்களுக்கு அந்த வேல்யூ கொடுத்துரும், ஓகே. இவ்வளோ தூரம் வந்துட்டேன். அப்படியே இங்கேயும் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இது பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு லைன் கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து லைட்டாக டார்க் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே இந்த கர்வ், அதுக்கப்புறமா ஷேடிங், அதுக்கு இந்த மாதிரி. ஓகே, முடிச்சாச்சா, வந்துடுச்சு, ஓகே. அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல லைட்டாக டார்க் பண்ணிடுங்க, டார்க் மட்டும் பண்ணுங்கள் போதும். அப்புறம் உள்ள சும்மா சின்ன ஷேடிங், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஓகே. ரொம்ப பண்ணிங்கன்னா ஓடுவாயிரும், ஓகே. அவ்வளோதான். இப்போ இது முடிச்சாச்சா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இங்கே இந்த ஏரியா, அதான் எப்படி பண்ண போகிறோன்னா சும்மா லைட்டாக இந்த மாதிரி லைன்ஸ் வரைங்க. இதுவும் ஆக்சுவலி ஷேடிங் தான், லைட்டாக பண்ணுறது, ஓகேவா. பண்ணதுக்கப்புறம் ஏர்பட் எடுத்துகிட்டு அப்படியே ஷேட் பண்ணுங்கள். ஓகேவா, இது முடிச்சாச்சு. எஸ், இப்போது ஐப்ரோஸ் வந்து 3 பார்ட்டாக பிரிக்கலாம், ஓகேவா. ஃபஸ்ட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைங்க. அதுக்கப்புறமா இங்கேருந்து இப்படி இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு லைன் வரும், ஓகேவா. இந்த மாதிரி இது ஒரு 3 பார்ட்டு, ஃபஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்ட் பார்ட்டு, ஓகேவா. ஸோ என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல எப்போவுமே லைன்ஸ் தான் வரைய போகிறோம். அதாவது இந்த மாதிரி 1 2 3. ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா லைன்ஸுமே, அதாவது அந்த ஹேர்ஸ் எல்லாமே இங்கேருந்து தான் ஆரிஜினேட் ஆகும், அந்த சின்ன இடத்துலேருந்து, ஓகேவா. பட் ஈக்குவலாக வரைஞ்சிடக்கூடாது, ஓகே. வரைஞ்சாச்சா. இப்போ இங்கே டு இங்கே வந்து ஈக்குவலாக வரையலாம். 1 2 3. ஓகே,
இப்போ தேர்ட் பார்ட் வரப்போ இங்கேருந்து லைன் வரையணும், இங்கேருந்தும் சின்ன சின்னதாக ஹேர்ஸ். ஓகே, ஓகே. ஸோ ஒரு பேசிக்கான இது முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஷேட் பண்ணதில் ஓகேவா, இந்த இடத்துல வந்து லைட்டாக ஷேடிங் கொடுக்க போகிறோம். ஓகேவா, அப்புறம் மேலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஷேடிங் எல்லாம் போயிட்டுருக்கும். ஐ மீன் அந்த டார்க் லைன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கும். இப்போ எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? இப்போது எஸ், சூப்பர். இது முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபைனலாக டீட்டெயிலிங் பண்ண போகிறோம். டீட்டெயிலிங்னா ஒன்றும் பெருசாலாம் இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த எல்லாமே ஷேட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, எல்லாமே ஸ்மஜ் ஆகிட்ருக்கும், அந்த கிளியர் டெஃபினிஷன் இருக்காது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மறுபடியும் அந்த அது மேலேயே லைன்ஸ் வரைய போகிறோம். ஓகே, இது முடிச்சாச்சா. இப்போது இந்த ஐ லேஷஸ் இதை வந்து அப்படியே லைட்டாக டார்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி கீழே முடிச்சதுக்கப்புறம் இந்த டார்க் பண்ண லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே லைட்டாக டார்க்கிங் ஷேடிங் லைட்டாக தரப்போம். அதே மாதிரி இந்த பக்கம் கீழே. ஓகே, இந்த சைடு அப்புறம் இங்கே லைட்டாக இங்கே. ஓகே, கீழே வந்து லைட்டாக இது பண்ணதுக்கப்புறம் இயர்பட்ஸ் எடுத்துகிட்டு இப்போ கடைசியாக பண்ண இந்த இடத்துல லைட்டாக ஸ்மச் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு இங்கே வந்து டெஃபினேஷன் தேவையில்லை. ஓகே, எஸ், இது இந்த சைடு ஓவர். இப்போது எதுவும் பண்ண வேணாம், லைன்ஸ் எதுவுமே வரைய வேண்டாம். சும்மா இந்த கர்வ் தெரியுதா, நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண இயர்பட்ஸு இந்த கர்வ் பண்ணிங்கன்னா அந்த தெரியுதா, அவ்வளோதான். அந்த கர்வ் லைட்டாக அதே மாதிரி இந்த பக்கம் மேலே இப்படி பண்ணிங்கன்னா கீழே இந்த சைடு. ஃபைனலி டன். அவ்வளோதான். இதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். இந்த அந்த பியூப்பிள் வந்து கொஞ்சம் டார்க் பண்ணி விடுங்க. அந்த அவுட்டர் சர்க்கிள் வந்து கொஞ்சம் டார்க்காக பண்ணிங்கன்னா, அப்புறம் இந்த ஸ்கொயர் வந்து நல்லா கிளியராக அந்த எட்ஜெலாம் கட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி. ஓகே, பண்ணிட்டிங்கன்னா
ஓகே, அவ்வளோதான் கைஸ். எப்படி இருந்துச்சு? ஈஸியாக. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் உங்களை. பை.